ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஃபேமஸான கான்ட்ரோவர்ஷனல் பர்சனாலிட்டி பற்றி தான் ஒருத்தரை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சாட்டை துரைமுருகன் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் யார், எப்படி ஃபேமஸ் ஆனார், என்ன கான்ட்ரோவர்சிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணார், அவரோட பொலிட்டிக்கல் ஜேர்னி என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சாட்டை துரைமுருகன் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் பிறந்தார். சின்ன வயசில் வந்து தமிழ் கல்ச்சரு, சோஷியல் இஷ்யூஸு, அப்புறம் மற்றும் வந்து கொஞ்சம் பாலிடிக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்காட்டி ஸ்கூலு, காலேஜ் டேஸு அதில் எல்லாம் டிபேட்டு, பப்ளிக் ஸ்பீக்கிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையாவே பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தார். அவருக்கு வந்து தமிழ் ஐடென்டிட்டி, ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் சோசியல் ஜஸ்டிஸ் இதையெல்லாம் பற்றி வந்து ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் வந்து அவர் மேலே டெவலப் ஆச்சு. அந்த பின்னாடி தான் அவர் பப்ளிக் லைஃப்க்கு வர டெசிஷனும் கூட எடுத்ததே வந்து அதை வச்சு தான் அப்படிங்கிறத வந்து அவரே டெசிஷன் பண்ணார். துரைமுருகனுக்கு வந்து பெரிய ஸ்ட்ரென்த்னா அவரோட ஸ்பீச் தான். அது நமக்கு சமீபத்தில் நல்லாவே பார்த்துருப்போம். இந்த டிவிகே ஆட்சியில் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுவார். யாராக இருந்தாலும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் பயப்பட மாட்டார். அதுக்கு நம்ம தளபதியே ஒரு எக்ஸாம்பிள்னு தான் சொல்லலாம். அது வந்து அவரோட பெரிய ஸ்ட்ரென்த் ஆச்சு. அதனால தான் சோசியல் மீடியா, யூடியூப் இன்டர்வியூஸு, பப்ளிக் மீட்டிங்ஸ் இந்த மாதிரி வந்து நிறையா ஸ்பீச்சஸ் வந்து அவரோட வைரலாக ஆரம்பிச்சிருச்சு. அவர் பேசுகிற ஸ்டைல் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக வந்து பீப்புள்ஸ்க்கு கனெக்ட் ஆக ஆரம்பிச்சது யூடியூப்ல. அதனால சப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப பிடிச்சது. அவர் வந்து பேசுறது எமோஷ்னலையும் தாண்டி அக்ரஸிவ் தான் அதிகமாக இருக்கும். அது நமக்கு நல்லா பர்சனலாகவே தெரிஞ்ச விஷயம். பட் அதையுமே நிறைய பேர் ரசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் கிரிட்டிசைஸ் சொல்றது, சில நேரத்தில் அவரோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப வந்து ஹார்ஷாகவும் இருந்திருக்கு. அது தப்பாகவும் போய் முடிஞ்சிருக்கு. இவர் வந்து பிளஸ்ஸா மட்டும்தான் இவர் பேசுறாரு அப்படிங்கிறதெல்லாம் என்னோட ஒப்பீனியன் கிடையாது. அவர் போத் சைடு நெகட்டிவாகவும் பேசுறாரு, பாசிட்டிவாகவும் தான் பேசுறாரு. அதுல நமக்கு எது ஓகேங்கிற விஷயம் படுதோ அதை மட்டும் நம்ம எடுத்துட்டு பேசலாம். இப்ப சாட்டை துரைமுருகன் வந்து பெயரோட ஃபேமஸ் ஆனது அவர் ஒரு யூடியூப் சேனல் மட்டும்தான். அதை வச்சுதான் அவருக்கு இவ்வளோ தூரம் ரீச் கிடைச்சது. யூடியூப் சேனலை வச்சு ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் மூலியமா சோஷியல் அவேர்னஸ் வீடியோஸு, அதுக்கப்புறம் அந்த பிராண்ட் நேம் வந்து கிராஜுவலா அவரோட ஐடென்டிட்டியே மாத்திருச்சு. அந்த யூடியூப் நேம் தான் சாட்டை அப்படிங்கிற ஒரு பேர். அதனாலதான் அவர் பேரே வந்து சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிறது வந்து பின்னாடி பேருக்கு முன்னாடி வந்து ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். பொலிட்டிக்கல் நியூஸ் அப்படின்னா என்ன சொல்ல வரலாம்னா, துரைமுருகன் அப்படிங்கிறது வந்து தமிழ் நேஷனலிசம், சோஷியல் இஷ்யூஸ், கரப்ஷன், கவர்னன்ஸு, லா, ஆர்டர் பற்றியெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக பேசிகிட்டே இருந்தார் அந்த சேனலில். தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வந்து நடக்கிற பல விஷயங்களை வந்து ஓப்பனாகவே ஒப்பீனியன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பேச ஆரம்பிச்சார். மறுபடியும் வந்து டைரக்ட் அட்டாக் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். அவர் பல பாலிட்டிக்கல் பார்ட்டிக்ஸ் மேலே வந்து கிரிட்டிசைஸ் தான் பண்ணியிருக்காரு. யார் பவரில் இருந்தாலும் சரி, யார் பவர் இல்லைனாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்களே அகெயின்ஸ்டாக தான் பேசுவாங்க, எதிர்கட்சியாக இருந்தாலும் அவரே அகெயின்ஸ்டாக தான் பேசுவார். ஆனால் நம்ம கட்சியில் என்ன பண்ணுறாருங்கிறது தான் அவருக்கே தெரியாமல் இருக்குதோ என்னமோ தெரியல. ட்ரெடிஷ்னல் மீடியாவை விட யூடியூப் தான் அவருக்கு வந்து பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இல்லை, பிளாட்ஃபார்ம். இன்டர்வியூஸு, டிபேட்ஸு, ஸ்பீச்சஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பொலிட்டிக்கல் அனலைசிஸ் வீடியோஸ் மூலமாக லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேஸ்புக்கு, யூடியூபு, அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் என்னவெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே யூத் ஆடியன்ஸ் கிட்ட சொல்லவா வேணும். இப்போ இருக்கிற மொபைல் எல்லாமே சீக்கிரம் ஷேர் பண்ணிக்க முடியும், எல்லாமே பண்ணிக்க முடியும். பப்ளிக் லைஃப்பில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா பர்சனாலிட்டி மாதிரியும் சாட்டை துரைமுருகனும் வந்து பல கான்ட்ரவர்சி வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவர் பேசுகிற பேச்சுக்கு ஃபேஸ் பண்ணாமல் இருந்தால் தான் அதிசயமே. அவரோட ஸ்பீச்சஸ் மேலே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸு, நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. சில ஸ்டேட்மெண்ட் பப்ளிக் டிபேட் கிரியேட் பண்ணுச்சு. சில கேசஸ் வந்து அரெஸ்ட் வரைக்கும் கூட போய் அரெஸ்ட்டும் பண்ணினாங்க. ஆனால் அவர் சப்போர்ட்டர்ஸ் சொல்கிறது வந்து இதெல்லாம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், இதெல்லாம் நம்ம யாரும் வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. கொஸ்டின் பண்ணி அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. நம்ம பொலிட்டிக்கல் ஃபீல்டில் என்னவெல்லாம் தப்பு இருக்குது, குறை இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு அதை அக்ரெசிவாக பேசுறதுங்கிறது ஓகே. பட் அதை தாண்டி ஏதாவது வந்து வேர்ட்ஸ் மிஸ்யூஸாக பேசினாருன்னா அதுக்கான பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அது வந்து கிரிட்டிசைஸாக தான் இப்போவும் பார்க்குறாங்க. ஆனால் சப்போர்ட்டர்ஸ் வியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போர்ட்டர்ஸாக பார்க்கும்போது துரைமுருகன் வந்து ஃபியர்லெஸ் ஸ்பீக்கர், எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தைரியமாக பேசுகிறாரு, யாருக்கும் பயப்பட வரல, மக்களோட ப்ராப்ளம்ஸை பேசுகிறதுக்கு நான் எதுக்குங்க பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி. கரப்ஷன், அப்புறம் கவர்னன்ஸ் ஃபெயிலியரு, அப்புறம் பப்ளிக் இஷ்யூ, இது மாதிரி எல்லா விஷயத்துக்குமே போல்டாக வந்து தனி மனிதனை வந்து ரைஸ் பண்ணி கூட நின்று நம்ம சீமானோட வந்து சேர்ந்தது. இது எல்லாமே வந்து அவரோட போல்ட்னஸ் மட்டும்தான். கிரிட்டிசைஸ் பர்டிக்ஸில் பார்த்தா அவரோட அக்ரெசிவ் லாங்குவேஜ் வந்து சில சமயங்களில் வந்து அன்னெசரி டென்ஷனையும் கிரியேட் பண்ணும் நமக்கு பார்க்குறதுக்கே, என்னடா இவன் இப்படியெல்லாம் பேசுகிறான்னு. ஆனால் பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க சப்போர்ட்டர்ஸ் வந்து விரும்புறது, வேறு எதுவும் கிடையாது. இப்போவும் வந்து சாட்டை துரைமுருகன் வந்து சோஷியல் மீடியாவில் இன்டர்வியூஸ் கொடுக்குறாரு, பப்ளிக் ஸ்பீச்சஸ் கொடுக்குறாரு, பொலிட்டிக்கல் கமெண்ட்ரியில் ஆக்டிவாக தான் இருக்காரு. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் நடக்கிற லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் பற்றியும் ரெகுலராக ஒப்பீனியன் ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் அவரோட ஃபாலோவர்ஸும் கிரிட்டிசைஸும் ரெண்டும் அவரோட ஸ்பீச்சஸை வந்து க்ளோஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதுக்காக வியூஸும் குறைஞ்சும் போகல, பார்க்காமையும் இல்லை யாரும்.
சாட்டை துரைமுருகனோட ஜேர்னி பார்த்தோம்னா ஒரு ஆர்டினரி பப்ளிக் லைஃப் அப்படிலிருந்து தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்தார். கான்ட்ரவர்சியலாக வந்து நிறையா கமெண்டேட்டர் வளர்த்துனாங்க. அவரோட ஸ்பீச்சஸ் வந்து சில பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக, சில பேருக்கு கான்ட்ரவர்சியாக, ரெண்டு சைடும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஹேட்டர்ஸ் தான் ஜாஸ்தியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானும் சில நேரத்தில் ஹேட்டர்ஸ் தான். இதில் வந்து காமனாக கூட சொல்கிறதுக்கு இல்லை, பர்சனலாகவே சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறதுக்கு முன்னாடி நான் பர்சனலாக வந்து நிறைய விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ நீங்கள் சாட்டை துரைமுருகனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? அதனால நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை தாண்டி இப்போ டிவிக்கே ஆட்சி வந்ததுக்கப்புறம் சாட்டை துரைமுருகன் அவரோட ஃபேஸ், ரியல் ஃபேஸ் அப்போ இதுதானோ அப்படிங்கிற மாதிரி ஒப்பீனியன் வந்ததெல்லாம் எங்கே தெரியுங்களா? ஆக்சுவலாக ரஜினி பீரியடில் வந்து அவர் அரசியல் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லும் பொழுது எகெயின்ஸ்டாக நின்னவர் தான் சாட்டை துரைமுருகன். அப்போ என்னவெல்லாம் பேசினார்னா, விஜய் தான் வந்து தமிழ் சினிமாவிலேயே ஒரு ப்ராப்பரான ஹீரோ, அவரை வந்து தாண்டி ரஜினியை தாண்டி சம்பளம் வாங்கிட்டாரு விஜய் அப்படிங்கிறத வந்து ரஜினியால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறத வந்து சொல்லி அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் கேட்கறதுல என்ன தப்பு? விஜய் கேட்கலாமே, விஜய்க்கு அது உரிமை இருக்கு, ஏன்னா அவரு தான் இப்போ இருக்கிறதுல ஸ்டார்டம் அது இதுன்னு விஜயை வந்து மற்ற இருக்கிறவங்க எல்லாத்தையோட புகழ்ந்து பேசினதே நம்ம சாட்டை சார் தான். அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த விஷயத்துல நான் சத்தியமா சாட்டைக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். எப்படியெல்லாம் ஒரு மனுஷனை வந்து புகழ்ந்து பேசினாரோ அதே மனுஷன் நாளைக்கு அரசியல் வரேன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. கொடுக்கும் பொழுது இவங்களோட தாட் என்னவா இருந்திருக்குன்னா, ஓகே நம்ம கூட சேர்ந்து பயணம் செஞ்சா நம்ம வந்து முதலமைச்சர் ஆயிடலாம், அவரை வந்து துணை முதலமைச்சர் ஆக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி வச்சிருந்திருக்காங்க. ஏன்னா தளபதியோட பொட்டன்ஷியல் யாருக்குமே தெரியாம கிடையாது, நல்லாவே தெரியும். அதான் இவங்களும் கெஸ் பண்ணி, ஆனா இவங்க என்ன தப்பு கணக்கு போட்டாங்கன்னா, நம்ம அவங்கள யூஸ் பண்ணி நம்ம தான் சீனியர் பாலிட்டிக்ஸன் அப்படிங்கும்போது நம்ம அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க பிளான் போட்டாங்க. ஆனால் நம்ம தளபதி வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா, நான் சிஎம் கேண்டிடேட், நான் நிற்கிறேன், எனக்கு நீங்கள் யார் வேணாலும் கூட வாங்க, நான் சேர்த்திக்கிறேன், ஆட்சியிலே அதிகாரத்துலேயும் பங்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தில் நம்ம எப்படி சீமான் ஐயாவும் சாட்டை ஐயாவும் அப்படி ஆப்போசிட் ஆனாங்கன்னு இப்போ வரைக்கும் அதுக்கு வந்து எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. எப்படியெல்லாம் ஒரு மனுஷனை புகழ்ந்து பேசணுமோ, என் தம்பி அப்படின்னு சீமானன்னு சொல்லிட்டு, சாட்டை வந்து தமிழ் சினிமாவில் அவர் மாதிரி ஒரு ஹீரோவெல்லாம் கிடையாதப்பா. அவர் தான் இருக்கிறதுலே பெரிய ஹீரோ, அவர் தான் சூப்பர் ஸ்டார், அதில் சொல்லிக்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி என்னென்னவோ பில்டப்லாம் கொடுத்துட்டு ஒரு மனுஷன் கட்சி தனியாக ஆரம்பித்து நான் வந்து கூட்டணியில் சேரல உங்களோட அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்கோசரம் அவர் மாதிரி ஒரு ஹீரோ கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்ன வாயே, அவரெல்லாம் ஒரு ஹீரோவா? என்ன படம் நல்லா இருக்கு? அவரோட படம் ஒரு படமாவது ஓடுன படம் இருக்குதா? நல்ல படம் நடிச்சா கூட பரவாயில்லைங்க, அரசியல் வந்து வேஸ்டா தேவையில்லாம செலவு பண்ணி மறுபடியும் போய் படம் நடிக்கிறதுக்கு இப்பவே போய் படம் நடிங்க விஜய், அது இதுன்னு பயங்கர கான்ட்ரவர்சி பேச ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் சத்தியமா எனக்கே ரொம்பவே பிடிக்காத விஷயம் தான். ஏன்னா அவரோட டெசிஷன், நான் செல்ஃபா வந்து படம் நடிக்கிறேனா இல்லை அரசியல் கட்சியில் உங்களோட ஜாயின் பண்றேனா அப்படிங்கிறதெல்லாம் அவரோட டெசிஷன். அதை வந்து நீங்க எவ்வளவோ பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சிஸ் பேசலாம், ஆனால் பர்சனல் கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் பேசவே முடியாது. அதுக்காக வந்து அவங்க ஒய்ஃப் வந்து டைவோர்ஸ் ஆனதுலேருந்து எல்லாமே நிறையா பேசியிருந்தீங்க. பட் அதுக்கெல்லாம் சப்போர்ட்டர்ஸும் கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மி தான். நீங்கள் எவ்வளோதான் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் கூட அந்த மனுஷன் 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து என்ன பண்ண முடியும், ஓட்டா மாறாதுன்னு என்னென்னவோ கதறினீங்க, சொன்னீங்க, எழுதி வச்சுக்கோங்க அப்படின்லாம் கூட சொன்னீங்க. பட் என்னதான் எழுதி வச்சாலும் அவர் நின்று எம்ஜிஆரை விட ஜாஸ்தி ஓட்டு வாங்கி வின்னும் பண்ணார். அதை வந்து உங்களுக்கு பயங்கர இப்போ வரைக்கும் ஒரு டிசப்பாயிண்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் பீப்புளும் அதுதான் நினைக்கிறாங்க. ஸோ இனி வந்து நீங்கள் பேசுகிறது இது அதுன்னு எதுவுமே செல்லாது. ஓகே, இந்த விஷயத்த நம்ம விட்டுலாம். ஆக மொத்தம் நம்ம சாட்டை துரைமுருகனோட லைஃப்பை பற்றி யோசிச்சு பார்த்தோம்னா, அவர் வந்து பொலிட்டிக்கல் கமெண்டராக ஒரு நல்ல மனுஷன் தான். நல்லா ஒரு கான்ட்ரவர்சி பேசுகிறாரு. பட் அதை தாண்டி அக்ரெசிவாக பேசுகிறத கொஞ்சம் கமிச்சுக்கிட்டா எல்லா பீப்புளுக்கும் சப்போர்ட் கண்டிப்பாக அவருக்கு இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை, டேக் கேர்.